மொத்த யூனிவர்ஸையுமே அழிக்கிற அளவுக்கு பவர் இருக்க ஒருத்தரும் அதே யூனிவர்ஸ் அழிஞ்சதுக்கு அப்புறமா அதை திரும்ப கொண்டு வர அளவுக்கு பவர் இருக்க இன்னொருத்தரும் மோதிக்கிட்டா எப்படி இருக்கும்? இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது ஏலியன் எக்ஸும் ஜெனோவையும் பற்றி தான். ஸோ ஜெனோட பவர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தலைவனால் மொத்த யூனிவர்ஸையுமே வெறும் கை அசைக்கிறத வச்சு மூலியமே அழிக்க முடியும். அதாவது கை அசைச்சா போதும் ஒரு யூனிவர்ஸையே அவனால் அழிக்க முடியும். லிட்ரலி சொல்லணும்னா ஜெனோங்கிற ஒருத்தன் குழந்தை ரூபத்தில் ஒளிஞ்சிட்டு இருக்க ஒரு அரக்கன்னே சொல்லலாம். அவன் ஒட்டுமொத்த யூனிவர்ஸுக்குமே பிரச்சனை. அப்படியே நம்ம ஏலியன் எக்ஸ் பக்கம் வந்தா தலைவனால் ரியாலிட்டியை மேனிபுலேஷன் பண்ண முடியும். லிட்ரலி எப்படின்னா, ஒரு எபிசோட்ல தலைவன் உலகத்தில் யூனிவர்ஸை காப்பாற்ற லேட் பண்ணியிருப்பான். அப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த யூனிவர்ஸையுமே டூப்ளிகேட் பண்ணி அப்படியே அதை ஒரு எக்ஸிஸ்டன்ஸில் விட்டுருப்பான் தலைவன். ஒரு யூனிவர்ஸ் அழிஞ்சிருச்சு, அதை திரும்ப ரீபில்ட் பண்ணி வச்சிருப்பான் தலைவன். ஆக்சுவலி அவனால் டைமை கண்ட்ரோல் பண்ண முடியும், ரியாலிட்டியை மேனிபுலேஷன் பண்ண முடியும். ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒன்றுக்கு ஒன்று சலைச்சவங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். ரெண்டு பேரும் மோதிக்கிட்டா யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.